அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம். நம்ம படத்தை ப்ரமோஷனுக்குதாக தான் வந்திருக்கேன். இல்ல அரசியல் வேணாம். அது எல்லாருமே பயன்படுத்துறது அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா அவர் தான் மனித கடவுள். ஏன் யாரையும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் ஏழைக்கு உதவுனாங்க. ஏழையை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவனோட அழுக்கா இருக்க எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான். அதுதான் எம்ஜிஆர். அது யாராலையும் முடியாது. இன்னைக்கு இல்லை, இனி வர்ற தலைமுறையிலும் எந்த முதலமைச்சராலையும் முடியாது, எந்த தலைவராலையும் முடியாது. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் சிவகணேஷ் அவர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆசையோடு நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கேன். முதல் தடவையா நான் வணக்கத்தை என்னோட புரட்சி தலைவர் டாக்டர் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோட நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா, எதிரி என்று நினைக்கிறவங்க எல்லாருமே எதிரி கிடையாது. ஒரு அன்பும் பாசமும் நம்ம பக்கத்து ஊர்ல இந்தியா ராணுவரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் ராணுவரும் எப்படி அன்பா பாசமா இருப்பேன்றதும், எதிரி என்னைக்குமே எதிரி கிடையாது என்றதும், எதிரியே நம்ம எதிரியா நினைச்சிட்டே இருந்தானா எதிரியே விட்டு விடுங்க. அன்பு பாசம் அது நம்ம பக்கத்துல மட்டும் இல்ல, நம்ம பக்கத்து நாட்டு கூட எப்படி அன்பு பாசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த படம் சொல்ல போறோம். அதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இதோட இயக்குனர் ஜெய்சேகர் ஐயா அவரு இன்னைக்கு நம் கூட இல்லை. சிவசேகர் ஐயா அவர் தான் என்ன முதல் தடவை இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அழைத்தார். அவர் ஒரே வார்த்தை சொன்ன, நீங்க தான் இந்த படத்துல மேஜர் சர்மாஜியா வரப்போற, உங்க பேசுதான் இதுக்கு சூட் ஆகும். ஆனா அவரை 82 வயசு இருக்குன்னா 83 வயசுல அந்த ஒரு தியாகம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரோட 83 வயசுல அவர் ரைட்டர், டைரக்டர், இயக்குனர். அது கின்னஸ் புக் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 83 வயசுல அவர் அந்த மாதிரி ஒரு நபரை நான் முதல் தடவையா பார்த்தேன். அது இல்லாம அவரோட அன்பு பாசத்துக்கு இன்னைக்கு அவர் இங்கே இருந்திருந்தா அவர் காலில் விழுற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ என்னை விட வயசுக்கு அதிகம். ஆனா அவர் கொடுத்த அன்பு பாசத்துக்கு நான் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்னைக்கு அவரை முன்னாடி இல்லை, அவரோட அன்பு பாசத்துக்கு நான் அவருக்கு அடிமை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த படம் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எல்லாருடையும் ஆதரவும் ஆசீர்வாதமும் தேவை. நீங்க எல்லாருமே அதுக்கான ஆதரவும் தெரிவிக்கணும் என்று நான் என் நெஞ்சுக்குள்ள இருந்து அன்போட கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துல அந்த தாடி இல்ல, சர்மாஜி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான். ஆமா, நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். கிளீன் ஷேவ். அதுல இது எப்படி சொல்றதுன்னா, நான் கொஞ்சம் ரூட்டா இருப்பேன் ஃபர்ஸ்ட்ல. ஆனா லாஸ்ட்ல போய் நான் ரொம்ப நல்லவனா மாறிடுவேன். அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். ஹீரோவோட பேச்சுல நான் அழுதுடுவேன். எல்லாருமே தியேட்டர்ல அழுவ போகுது. இவர் பேச போறது அந்த வசனத்தை கேட்டாதான். ஏன்னா நட்புக்காக தான். அவரோட கனவு 83 வயசுல அவர் எழுதின அந்த கதை தான் எந்த படத்துக்கும். இது சின்ன படமோ பெரிய படமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் அது ஊத்தி போகுது. ஆனா கதை என்றது அந்த மனிதர், அந்த ஒரு இயக்குனர் செஞ்ச கதை. அவரோட 83 வயசுல அவர் டைரக்ஷன் பண்ணி அந்த கதை எழுதியிருக்குன்னா இது வெற்றி பெறுவா.
கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதான் எனக்கு தெரியும். இந்த கேள்வி இங்க தேவையா? ஓகே ஓகே. என்னன்னா, நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போறேன். இந்த வேஷம் போட்டு என்னால் என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கு. இன்னும் செய்வோம். ஏன்னா என்னோட தலைவர், என்னோட ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான். அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போறோம். தலைவர் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுறதோ இல்லைன்னா இந்த கூத்தாடுறதோ அது அவங்க பொறுப்பு, அது வேற விஷயம். ஆனா நான் அதை எதுவும் பண்ணல. இந்த வேஷத்தினால நான் ₹1 கூட சம்பாதிக்கல. இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்னைக்கு கூட செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, 32 அனாதை குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நான் ஒரு டோனர், அவ்வளவுதான் டோனர்னு சொல்லுவேன். அதான் இதுதான் கண்டினியூட்டி பண்ணுவேன், கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். நான் கத்தர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கத்தர்ல எனக்கு 2 கடை வச்சிருக்காங்க. அதுதான் அந்த காசு எடுத்து வந்து இங்க ஏழை மக்களுக்கு உதவிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்னால 2 பேர் நீயா நானா நடிச்சுப்பாங்க. 2 நாடு ஒன்று சேர்ந்து நட்புல 2 சோல்ஜர்ஸ் அந்த நாட்டோட சொல்லியிருப்பாரு. ஆனா கதையை நம்ம தான் பார்க்கணும், எல்லா கதையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த கதையை பார்த்தா பாருங்க, இந்த என்ன இப்போ புதுசா படம் வர்றது எல்லாமே இந்த கேம் மாதிரி எல்லாம் இருப்பான், அதெல்லாம் இல்லை. இது கதை. கதை என்றது இதுதான் கதை. ஏன்னா 83 வயசுல ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும் போது அவர் எவ்வளவு யோசிச்சுட்டு இருப்பான், எவ்வளவு சிந்தனையில. அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில நட்பு தான், அன்பு தான். அந்த நட்பு, அன்பு, பாசம் இது எப்படி இருக்கணும்ன்றது இந்த கதையில சொல்ல வர்றேன். இது பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய போகுது. ஏன்னா நட்பா இருக்க போறதோ அது இல்லையோ, ஆனா மக்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டா கடையில இருந்து தண்ணி வரும். ஆனா எல்லாமே இருக்கு அதுல. காமெடி, கொமர்ஷியல் படம் தான். ஆனா மெயினா ஆணவரை பத்தி தான். ஆணவர் எப்படி இருக்கணும்ன்றது சொல்றது இல்லை, மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும், எப்படி அன்பா பாசமா நட்பா இருக்கணும்ன்றதுதான் இதோட மெயின் இந்த கதை. இப்போ வர புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையும் அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி இந்த அரசியல் பண்ணுற மாதிரி நீங்கள் அவரோட பக்தர்னால உங்களுக்கு இருக்கிற நேரம் நீங்கள் அந்த கெட்டப்பில் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வர நடிகர்களே புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து எம்ஜிஆரோட பெயர்களை தான் இது பண்ணுற அரசியல் பண்ணாங்க. அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம். நம்ம படத்தை ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கேன். இல்ல அரசியல் வேணாம். அது எல்லாருமே பயன்படுத்துறது அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா அவர் தான் மனித கடவுள். ஏன் யாரையும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் ஏழைக்கு உதவுனாங்க. ஏழையை பார்த்தா அவன் கலர், ஜாதி, இல்லைன்னா அவனோட அழுக்கா இருக்க எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான். அதுதான் எம்ஜிஆர். அது யாராலையும் முடியாது. இன்னைக்கு இல்லை, இனி வர்ற தலைமுறையிலும் எந்த முதலமைச்சராலையும் முடியாது, எந்த தலைவராலையும் முடியாது. ஓகேவா? அதை நம்ம அரசியல் பேசணும். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா சிங். நான் வந்து பெங்களூர் பொண்ணு. நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ரியாட்டிக் ஃபிலிம், இந்தியா ரிலேட்டட் பேட்ரியாட்டிக் ஃபிலிம் என்ன சொல்லலாம். ஸோ இந்த படம் ஆஃபர் பண்ணும்போது ஐ வாஸ் லிட்டரலி எக்ஸைட்டட். ஏன்னா பேட்ரியாட்டிக் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மி ரிலேட்டட் ஏன்னா நினைக்கும் போது ஐ வாஸ் த்ரில்ட் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா இப்போ வரைக்கும் பண்ணதெல்லாம் இப்போ லவ் ஸ்டோரிஸ், வில்லேஜ் ஸ்டோரிஸ் எக்ஸெட்ரா. பட் இது வந்து இந்தியா ரிலேட்டட், ஆர்மி ரிலேட்டட் தான். ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் த டைரக்டர் சிவசேகர். அவர் ஏன்னா நான் நினைச்சேன் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. ஏன்னா 83 years old டைரக்டர். அவர் வந்து இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் அவருக்கு வந்து. ஐ மீன் இட்ஸ் அ வெரி யூனிக் திங். ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. ஆனால் நான் நினைச்சேன், பட் அப்படி ஒன்றும் இல்லை. ரொம்ப பேஷண்ட்டாக அண்ட் ரொம்ப ஜாலியாக நான் ஜோக் பண்ணிட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ நான் அது நிறைய ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்ல முடியும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் it was something joyful. I guess even hero will accept according to this. Shiva Ganeshan அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க. இந்த படமே நான் இவரோட பேரை
ஆக்ட் பண்ணிருக்கேன். ஐ திங்க் இவர் ட்ரீம் சீக்வென்ஸ்ல வர ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் கூட இருக்கு. அண்ட் ஒரு நிறைய எமோஷனல் டயலாக்ஸ், சென்டிமெண்டல் டயலாக்ஸ் கூட இருக்கு. ஸோ அதுக்காக ஐ ஃபீல் ஐம் குவைட் லக்கி டு ஹேவ் தட். சின்ன ரோல் இருந்தாலும் அவ்வளோ டெப்தா ரோல் இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் சீன்ல வந்தாலும் இட் இஸ் குவைட் வெயிட்ஃபுல் என்ன நான் நினைச்சேன். யா, தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃப்ரம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிரதீப் செல்வராஜ். இது நடிக்கும் போது எனக்கு இது 3வது படம். டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிவசேகர் அவர் 83 நம்ம சொல்லவே முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். அவ்வளோ வெயிலையும் மனுஷன் கூட இல்லாமல் ஸ்கிரிப்டை சொல்கிறது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவரை நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். இன்னைக்கு சார் இல்லை. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சிவகணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு படம் ரிலீஸ்க்கு கொண்டு போகிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த முத்துக்குமார் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் மெயின் லீடாக ஒரு ஆர்மி சோல்ஜராக நடிச்சிருக்கேன். போர்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்கு, எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஸோ படம் பாருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். தியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங்ஸ் மார்னிங் ஷோஸ் தான் நிறைய அலர்ட் பண்றாங்க. நியூ ஆக்டர்ஸ், நியூ மூவி, புது டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பெரிய ஸ்டாருக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் தேட்டர் ஃபுல் ஆகும். இந்த மாதிரி புது முகங்களுக்கு காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனே ஃபுல் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு ஒரு 6 மணி ஷோ, ஒரு 6 o'clock ஷோ இல்லை நைட் ஷோ கொடுத்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ டைமில் அவங்க தேட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட். இந்த படம் ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு பேரே நம்முடைய இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அது எல்லாமே நம்ம பார்க்கறது கிடையாது. அதை நேரில் ஒரு சித்தரித்து கொண்டு வந்த படம் தான் இது. என்னுடைய பேர் இன்பா பிரகாஷ். நான் இதில் கலை இயக்குனராகவும் அப்பாவும் அப்படின்ற ஒரு கேரக்டராகவும் இதில் பண்ணியிருக்கேன். ராணுவ வீரனாக நடிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு பெருமை தகுந்த ஒரு மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையோடு தான் இருக்கும். ஒரு திருமணமான பிறகு புதுசில் டக்குனு பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு அடுத்த கட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அதில் திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா இப்படியே ஒரு கேள்விக்குறியோடு தான் அவங்களுடைய குடும்பமே வாழ்க்கையை போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பணத்தோடு வருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது பொதுவாக இந்திய இராணுவம் மட்டும் இல்லை, எல்லா நாட்டுடைய இராணுவத்தையும் எல்லா நாட்டு இராணுவமும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மனிதநேயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளேன். 2 பெண்கள் ஹீரோவா? ஆமாம். ஏன்னா மிலிட்ரி ஒரு இராணுவ படம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர் தான் சொல்லுவாங்க. இதில் இராணுவ வீராங்கனை அப்படின்ற ஒரு கருத்தோடு பெண்களும் சம பங்காக இந்த இராணுவத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இயக்குனர் ரொம்ப அமரர் திரு ஜெய் சிவசேகர் அவர் தான் இயக்குனர். அவருடைய லாஸ்ட்டு ஒரு வயசில் தான் அதை படம் எடுத்துகிட்டு அவர் இப்போ இல்லை. இருந்தாலும் அவருடைய படம் அவர் நினச்ச மாதிரி இன்னைக்கு வெளியாகுதுன்றது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சிவகணேஷ், ப்ரொடியூசர் சிவகணேஷ் அவங்கெல்லாம் எல்லாருமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பங்களித்து ஒத்துழைப்பு கொடுத்ததாக தான் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற பகுதி. காட்டுக்குள்ளே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் எதுக்குன்னே தெரியாது. அட்டைப்பூச்சி இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பூச்சிங்களாக இருக்கும், அப்படியே எறும்புகளாக கடிக்கும். ஸோ இதை தாண்டி ஆக்டர்ஸ்களுக்கும் அது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. திடீர்னு ஓடி போய் விழுவாங்க. ஏன்னா மிலிட்ரி சப்ஜெக்ட்னும் போது அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓடிம்போது தடுக்கி விழுந்துருவாங்க, ரத்தம் வரும். ஸோ இது மாதிரி அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தி அதை நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ராயல் சல்யூட். இதில் ஒரு முதல்ல இந்த படத்தில் என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டு தான் வந்துச்சு. ஸோ எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்,
ரொம்ப சிரமமான ஒரு பாட்டாக இருக்குது. ஏன்னா ராணுவம் போதே வெடிகுண்டுகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரெடி பண்ண வேண்டி வரும். ஸோ இதில் வந்து பொதுவாக அந்த கண்ணி வெடிகுண்டுலாம் எப்படி இருக்கணும், ஸோ இது மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி எப்படிலாம் அதை அட்டாக் பண்ணால் எப்படிலாம் அவங்களுடைய உயிர் போகுது, ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய கலர் டோனு, அதனுடைய எப்படிலாம் செயல்பாடுகள் இருக்கும், பார்த்தோன்னே அது வந்து ஒரு டம்மியாகவும் தெரியக்கூடாது. இது மாதிரி வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்களை வச்சு தான் அதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த துப்பாக்கி இது மாதிரி நிறைய இதெல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள்ல பண்ணியிருக்கோம். ஸோ உழைப்பு என்பது ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் இருக்குது. ஸோ உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய படைப்பு இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அளவில்லாத ஆனந்தமும் இருக்குது. ஏன்னா ஒரு படம் வந்து வெளிவரதுக்கே நாட்கள் ஆகுது, வெளிவராது அப்படின்னு தெரியுன்ற காலத்தில் இப்போ இந்த படம் வெளிவரது வந்து எங்கள் ஹோல் டீமுக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இயக்குனர் வந்து ஒரு நாவலாசிரியர். அவர் முதல்ல என்னை சந்திக்கும் போது அந்த நாவல்கள்லாம் எனக்கு காமிச்சாரு. இது மாதிரிப்பா இன்பா நீ வந்து இந்த நாவல்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு. நான் படித்தேன். ஸோ அவர் கதை சொல்கிற விதமும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. விஷுவலாக என் கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரியே இருந்தது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கதைகள் வந்து ரொம்பவே உயிரோட்டமாக இருந்தது. அதை பார்க்கும்போது இன்பா நீ அதில் ஒரு விஷயத்த பண்ணு, ஏன்னா அவங்க ஃபேஸ் கட் அதில் செட் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஓகே சார், நான் எது வந்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். ஆனால் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்து திரையிட்டு வெளியில் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக இதை பார்க்கும். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் சுபாஷ். இந்த ராயல் சல்யூட்டோட செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன். வணக்கம், யுவராஜா ஹியர். இந்த படத்தில் நான் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். படம் வந்து வார் சம்பந்தமான படம். என்ன உங்களுக்கு ஷூட்டு ஃபுல்லாக வந்து நம்ம செய்யாறு, பின்ன அதுலேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆர்னி செஞ்சு அந்த சரௌண்டிங் இருக்கிற ஏரியா எல்லாமே. லொக்கேஷன் ஓகே. வார் போலீஸ்லாம் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். நீ வார் அப்படின்றப்போ அதுக்கு சோல்ஜர்ஸே அந்த கமாண்டுக்கு அது மாதிரி ஏதாவது ஆமாம், ட்ரைனிங் பிஃபோராக ஒரு 2 days 3 days வந்து ட்ரைனிங் வச்சுருந்தாங்க நம்மளோட டைரக்டர்ஸ். ஸோ அங்கேருந்து நம்ம செலக்டடாக யார் தேவையோ அவங்கள வந்து ட்ரைனிங் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபைட் மாஸ்டர் இல்லை சார், மேக்ஸிமம் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் தான் எல்லாமே. அப்படியே வச்சு கொஞ்சம் பண்ணோம். அதெல்லாம் மறுபடியும் ட்ரைனிங்லேயே கொஞ்சம் அது பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் அப்படியே போலீஸ் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து யாரையும் சொல்கிறது கருத்து அது மாதிரி வாரன்றப்போ இவ்வளோ வரைக்கும் நிறைய எஃபெக்ட் பண்ணோம். அப்படி எதுவும் அடிபட்டுச்சா அது மாதிரி சின்ன சின்ன தான். ஆமாம், இந்த ஜம்பிங் அந்த இதில் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அது பிரச்சனை. மியூசிக்கு சாரி அந்த மட்டும் உங்கள் 2 பேரில் யார் சாங்ஸு எனக்கு லவ் சாங்ஸ்லாம் கிடையாது சார். அதாவது இந்த ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அதாவது ஒரு லீட் ரோல் பண்றவங்க மேஜர் ரோல் பண்றவங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு தான் நம்ம வந்து ஆர்மிக்கு உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்காக ஒரு ஃபேமிலி வந்து காத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வருவோமா வரமாட்டோமா அப்படின்ட்டு. கடைசியான பட்சத்துல நம்ம வீட்டுக்கு போனா லக்கு, போகாத நேரத்துல அன்லக்குங்கிற மாதிரி ஒரு சாங் வரும். நம்ம டெத் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி வந்து என்னத்தை நினைச்சு நம்ம அழுகுறாங்க, என்னத்தை நினைச்சு வருத்தப்படுறாங்க, நாட்டுக்காக போராட போன புருஷன் நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல குடும்பத்தை விட்டுட்டு தவிக்கிற அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதாங்கிறத அந்த ஒரு பாட்டுல காட்டுவாங்க. 2 ஹீரோயின்ஸ்லாம் இருக்கா சார். பேசிக்கலி ஒரு ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து எங்க கூட ஆமா வென் டு டிராவலர். போத் சார், போத். காட்டு பகுதியும் இருக்கும், ஹில்ஸ் சார்ந்த ஏரியாவும் இருக்கும். ஹில்ஸ்னா நம்ம நினைக்கிற மாதிரி லாங் ட்ராக் ஹில்ஸ் கிடையாது. ஸோ பீச்லான ஒரு ஹில்ஸ் வச்சு தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை சார். ஆனா இருந்துச்சு அனிமல்ஸ் தான். அதுக்கு நம்ம இடையூறு பண்ணாம நம்ம ஷூட் பார்த்துக்கிட்டோம். ஆகாது, அதுதான் நம்மளுடைய கதையை. அதை நம்ம நீங்க தியேட்டர்ல பார்த்தா உங்களுக்கு அது புரியும். இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை அந்த நம்ம படத்து மூலியமா தெரிவிக்கிறோம்.
இந்தியா பாகிஸ்தான் தான் ஒரு எதிரியா அப்படியே நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு தான் தெரியும் நானும் ஒரு அதேதான் நானும் என் நாட்டுக்காக போராட வந்திருக்கேன், நீங்களும் உங்க நாட்டுக்காக போராட வந்திருக்கீங்க. நம்மளுடைய போராட்டம் வந்து ஒரு ஒற்றுமையை காட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கதையை. இந்த கதை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ஆமா சார், ஆக்சுவலி இந்த கதையை வந்து நம்மளுடைய இயக்குனர் நம்மள்கிட்ட சொல்லும் போது இதுக்கு முன்கூட்டியே ஒரு ஆய்வு நடத்திட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு கதை வந்துருச்சு. கதை வந்து நம்ம இதை பத்தி பேசும்போது, இதை பத்தி புலனாய்வு பண்ணும் போதும் இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இயக்குனருக்கு வந்து ஒரு 80 வயசு. 80 வயசுல இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சிக்காக தான் நம்ம ஒரு கூட்டு பிணைப்பை நம்ம இணைஞ்சோம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கதையை நம்மள்கிட்ட சொல்லும் போது இந்த கதையும் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ நம்ம இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில இந்த கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இந்த இதை நம்ம ஒரு படமா காட்டினா மக்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நம்ம தெரிவிச்சிருக்கோம். இங்கெல்லாம் நீங்க ஏதாவது இந்த இடத்துல சென்னையில மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு வரலாம், செல்போன் டவர் கிடைக்கும். இல்லை நம்ம தேவையான ஒரு சிட்டியில் வந்து மக்களை பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஹில்ஸ் அப்படின்றப்போ எந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது. அது அங்கே தான் தங்க வேண்டியது. எத்தனை நாள் அங்கே போச்சு சார்? நம்மளுக்கு இந்த 45 டேஸ் கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 டேஸ்க்குள்ளேயே நம்ம இருந்தோம். ரொம்ப சார் நம்ம எல்லாமே சப்போர்ட் சார். இந்த இடத்துல ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேற்றுமையே கிடையாது சார். எல்லாம் ஈக்குவாலிட்டி, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணணும் அதை நீங்களும் பண்ணணும், நீங்க என்ன பண்றீங்களோ அதை நான் பண்ணுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுல ஆண் வேற பெண் வேற அப்படிங்கிற பாகுபாடு இந்த படத்துல கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே தங்குறது எல்லாமே ஃபாரஸ்ட்ல தான் தங்குறோம். நம்ம அப்படின்றப்போ ஹார்ட் ஒர்க்கா டக்குன்னு மேலே ஏறிக்கலாம். அவங்க அந்த மாதிரி இருந்துச்சு சார். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுடைய இன்னல்கள் துண்ணல்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பங்களிப்பு இருக்கும். ஒரு ஆண்னா அவன் எப்படி பண்ணிடுவான், ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு பங்களிப்பு வேணுங்கும் போது அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து வரோம். அப்படிதான் நடந்துச்சு சார். அது அவருக்கு பின்னாடி இருக்கிற எஃபோர்ட்லாம் சொல்ல முடியாது சார். அவ்வளோ எஃபோர்ட் சார். அது அவர் வயசுக்கு மீறின எஃபோர்ட் அந்த படத்துல அவர் கொடுத்துருக்காரு சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீ பெருசா நான் பெருசா ஓட்டாதி பெருசா எல்லாரும் ஒரு நாடே வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு லவ் அந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அது வந்து பிடிச்சி பண்ணியிருக்கீங்க. அந்த ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணவங்க கூட அவங்க சப்போர்ட்டிங்காக இருக்கு. அதுதான் சார். இந்த 50 நாள் நடந்த ஷூட்டிங்ல இப்போ இவரும் மெயின் ரோல் பண்றாரு, நான் தான் சைடு ரோல் பண்றேன், இன்னொருத்தவங்க கேரக்டர் ரோல் பண்றாங்க. இந்த ஒரு வேறுபாடே கிடையாது சார். அந்த இடத்துல நாங்க எல்லாமே ஆர்டிஸ்டா தான் சார் இருந்தோம். அப்படி இருக்கும் போது ஆப்போசிட் டீம் நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு அந்த இதே கிடையாது. இந்த ரோல் நீ பண்றியா, இந்த ரோல் நான் பண்றேன்னா, இது கடைசியில் நம்மளுடைய நம்ம சொல்ல வர கதை என்ன, அதுதான் சார் அந்த இடத்துல மெயினா நாங்க யோசிச்சது. ஆடியன்ஸ் அப்படின்னா மேட்ச் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் தான் இந்தியா அது மாதிரி படம் உங்களுக்கு சார் இதை பார்த்துட்டு உண்மையா இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை விட என்ன சார் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் வேணும்? அவ்வளவுதான் சார். பெரிய ஒரு புரட்சி பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும் சார். அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் கண்டிப்பா. என்ன சார் புரியல? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு நீரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்காடி திரு மகேஷ்க்கு தம்பியா ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோட செகண்ட் சார். நான் 3 படம் பண்ணியிருக்கேன் சார். பாண்டி மருதாய் மணிக்கு விளையாட்டுன்னு ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கேன் சார். அது போக நம்ம இது ராயல் சல்யூட் இவரோட டிஃப்ரெண்டாக இருக்குது சார். ஏன்டா இவரோட அந்த 80 வயசில் இவருக்கு எப்படி தான் அந்த எனர்ஜி வருதுன்னு தெரியல. பார்க்குற காலம் ரொம்ப நான் நினச்சேன் சரி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் ஃபுல்லாக அவர் தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாருங்க சார். அதே மாதிரி ப்ரொடியூசரும் வேறு லெவலுங்க சார். அவர் எதுவுமே பார்க்கல. அவர் நம்ம ப்ரொடியூசரு நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஏதாச்சும் எங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் அவர் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. எல்லாமே வந்து பக்கா நீங்க பண்ணாங்க சார். வேற லெவலில் இருக்குது சார். எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மக்களோடதும் உங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தோட சப்போர்ட் மெயினாக தேவை எங்களுக்கு. ஓகே சார். ராயல் சல்யூட் படம் வந்துட்டு வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தியேட்டருக்கு வர இருக்குது. கண்டிப்பாக மக்களாக எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி சார். நன்றி சார்.
சார் இந்த படத்தோட பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. இதோட ஹார்ட் ஒர்க் வந்து டைரக்டர் தான் போகும். ஸோ அவர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவர் ஒரு 3 months பேக் அவர் இறந்துட்டார். அவர் சார்பாகவும் நான் பேசணும். இந்த படத்தோட வந்து ஒரு ஒற்றுமையை பற்றி பேசுகிறது தான். மனிதர்கள் எப்படி இருக்கணும், அதே சம்மந்தமாக அந்த இராணுவத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு எப்படி, அதை பற்றி தான் நாங்கள் வந்து கதையின் இது. ஸோ நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ டைரக்டர் வந்து இந்த படத்தோட கதையை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு கொடுக்காத பட்சத்தில் வந்து அவர் டெய்லி வந்து என்னை வந்து பார்ப்பார். என்னை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மகனாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு, இந்த படத்தை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை வந்து எடுத்தோம், நல்லபடியாக கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது எங்கள் மேனேஜர் தான் பார்த்துட்டார். அவர் டைரக்டர் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டார். நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் கொடுத்து தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது வந்து எப்படின்னா பிளேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணி நடிக்கிறது துணிச்சல் வேணும்ல. நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது வந்து ஒரு நாட்டோட ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு. அது எப்படி எடுக்கிறது பெரிய தைரியம், அவர் பெரிய பண்ணது தைரியம் எப்படி பண்ணுவாங்க. எல்லாம் அவரோட டைரக்டர் தான், அது அவருக்கு தான் இது போய் சேரும். என்னை பொறுத்தவரையும் வந்து அவர் சொன்னார், நான் செஞ்சேன். அவனுக்கு படம் பற்றி நல்லபடியாக இருக்கு. கம்மிங் 19th. சரி சார். எல்லாரும் சாதாரணமாக வந்து ஒரு பண்ணிட முடியாது. எல்லாருக்கும் வந்து ஹார்ட் ஒர்க்கு திறமை இருந்தால் மட்டும்தான் இது ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ அவருக்கு இருந்திருக்கு, அது பண்ணுறாரு. பார்த்துருக்காரு. அவர் வந்து எனக்கு பிடிச்சி இந்த சொசைட்டிலே எனக்கு இத்தனை வயசாகுது, எனக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்கல, இதை நான் கொண்டு வந்ததுக்கு நீ எனக்கு இது பண்ணினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார்.